தம்பி சில்வர் ஜூப்ளி டீம் நீங்களே தம்பி நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்துருந்துச்சுன்னு சொல்லியாகணும். கடந்த 2 மேட்சும் நல்லா சம்மட்டி வாங்கி தோத்தாச்சு. இந்த மேட்ச் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதாவது 2 வாட்டி கீழே விழுந்தாதான் மீசையில மண்ணு படம். இந்த வாட்டி நம்ம விழ போறதும் கிடையாது, நம்ம மீசையில மண்ணு பட போறதும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கான மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்சோ ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ இன்னைக்கு எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லா ஃபேன்ஸும் பயங்கரமா பார்க்கு பீச்சுன்னு வெறிக்கொண்டு மேட்சை உட்காந்து தீவிரமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் சிஎஸ்கே கூட டாஸ்லாம் வின் பண்ணியாச்சு. என்னைக்கும் ஜெயிக்காத சிஎஸ்கே இன்னைக்கு டாஸும் வின் பண்ணிட்டாங்க, போலிங்னா சூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பாசிட்டிவா இருக்கே அப்படின்னு மேட்சை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா தான் போயிடுச்சு. எது வரைக்கும் அன்லஸ் இந்த டிம் டேவிட் வந்து உள்ள வர வரைக்கும் எல்லாமே ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, சேஸ் பண்ணிடலாம், என்ன ஒரு 200 வருமா இல்ல 210 வருமா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கடைசி 4 ஓவர்ல மொத்த ஸ்கோரையும் வந்து மாத்தி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது 210 215 வரக்கூடிய இடத்துல தூக்கின்னு போயிட்டு 250 ஸ்கோர் வரைக்கும் அந்த டிம் டேவிட் அடிச்ச அடி வந்து ஒண்ணு அந்த மாதிரி அடியில அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாச்சும் நம்ம ஆளுக வருவாங்க, இந்த சிஎஸ்கே போட்டு பொழப்பாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பவர் பிளே முடிவிலேயே தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே அவ்வளவுதான், நொட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது பவர் பிளே முடிவிலேயே வந்து அத்தனை விக்கெட் டக்கு 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 டக்குன்னு அப்படியே டாப் பேட்ஸ்மேன் எல்லாரையுமே வந்து ஆர்சிபி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி டபால்னு தூக்கி போட்டாங்க. என்னாச்சோ ஏதாச்சும், ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம், எத்தனை கப்பு எப்படி இருந்துச்சு, இப்ப என்னடானா மேட்சை ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த பிளேயிங் 11 ஒழுங்கா இல்லாததுக்கு காரணமா, இல்ல எல்லாருமே சொல்ற மாதிரி கேப்டன்சியை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே அதுக்கான காரணமா என்னன்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த போலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போலிங்கை மட்டும் கொஞ்சம் மாத்தி இந்த பிளேயிங் 11ல ஓரளவுக்கு அந்த ஆர்டரை மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் செம்மடி வாங்கியாச்சு. வரக்கூடிய மேட்ச்ல இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து ஏதாச்சும் மாத்தி கீத்தி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கான மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.